ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிசிஎன்ஏவோட கண்டினியூஸ் டாபிக்ல RIP v2 ரவுட்டிங் புரோட்டோகாலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தியரிட்டிக்கல் கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். RIP v2 இஸ் லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா OSPF மாதிரி ஒரு லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால். லிங்க் ஸ்டேட் புரோட்டோகால்னா என்னன்னா, லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சோர்ஸ் இருக்கு, டெஸ்டினேஷனுக்கு வந்து எந்த பக்கம் போனோம்னா ரொம்ப டைம் லெஸ்ஸா போக முடியும் அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட். இது எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சிஸ்டத்துல இருந்து நம்ம ரூமுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ரெண்டு வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டத்துல இருந்து நம்ம சத்திரம் போயிட்டு நம்ம ரூமுக்கு வரலாம். இன்னொரு வந்து சிஸ்டத்துல இருந்து தெப்பக்குளம் ஸ்டாப்ல இறங்கி நம்ம ரூமுக்கு வரலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு காஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எது டைமும் அதே மாதிரி கம்மியா இருக்கு, கன்சியூம் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த லிங்க் ஸ்டேட் ரவுட்டிங் புரோட்டோகால் வந்து யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எந்த பாத் வந்து கம்மியா இருக்கோ அந்த பாத் வழியா வந்து போய் டேட்டா வந்து டெஸ்டினேட் பண்ணிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RIP v2 சப்போர்ட் கிளாஸ்லெஸ் புரோட்டோகால். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லெஸ் புரோட்டோகால்ன்றாங்க. அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணும். இதுக்கு வந்து இந்த கிளாஸ்ல தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RIP v2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் ஏடி வேல்யூ வந்து 120. ஏடி வேல்யூ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் எந்த புரோட்டோகால் வந்து ரன் ஆகணுன்றது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வந்து 18 இருக்கும், EIGRP 100 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 120 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எந்த புரோட்டோகால் நம்ம 3 இது பண்ணி வச்சும் போது எந்த புரோட்டோகால் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் தான் ஒர்க் ஆகும். தேர்டு தான் 120, அந்த இது நம்மளோட RIP v2 வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து RIP v2 மேட்ரிக் வேல்யூ. மேட்ரிக் வேல்யூ மீன்ஸ் ஹோப் நம்பர் ஆஃப் ரவுட்டர். அதான் சொன்னேன்ல, ஒரு 15 ரவுட்டர் இருக்குன்னா இன்னொரு இதில் 13 ரவுட்டர் இருக்குன்னா அந்த 13 ரவுட்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த பக்கம் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஹோப் கவுண்ட், அதாவது RIP v2-வை பொறுத்தவரை 15 ரவுட்டருக்கு மேலே போச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதாவது இந்த கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட், அதாவது ஒரு சின்ன ஒரு கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து ஒர்க் ஆகணும்னா நம்ம OSPF வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்காகவே ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபர்ஸ்ட்ன்ட்டு அதுக்காகவே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா MNC கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து ஓரளவு இன்டர்மீடியட் லெவல் கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RIP v2 சப்போர்ட் VLSM அப்படின்றாங்க. VLSM மீன்ஸ் வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் RIP v2 கன்வர்ஜென்ஸ் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் டாக் இந்த மாதிரி இருக்கிற சப்போர்ட் பண்ணாது. இந்த புரோட்டோகால் வந்து RIP v2 ரவுட்டர் சென்ட் பீரியாடிட்டி அப்டேட் எவ்ரி 13 செகண்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு அப்டேட் புரோட்டோகால் ஏதாச்சும் அப்டேட் ஆகுது செய்யுதுன்னா எவ்ரி 13 செகண்ட் வந்து இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா அதை வந்து புதுசாக அப்டேட் வருதுன்னா அதை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு 180 செகண்டுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரன் பண்ண விடும். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா அதை டெலீட் பண்ணிடுவோம், ஃப்ளஷ் டைமர். ஓகேவா? இப்போ கான்ஃபிகரேஷன் பண்ண போவோம், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டக்குன்னு டைம் கன்சியூம்ஷன் அதிகமாகுன்றதுக்காக முன்னாடியே வந்து நான் சிஸ்கோ பாக்கெட் ரசலை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரவுட்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன். நேம் வந்து திருச்சி, கோவை, சென்னைன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ரவுட்டரில் வந்து சுவிட்சை கனெக்ட் பண்ணி PC0 இந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு வந்து நான் வந்து என்ன கேபிள் யூஸ் பண்ணேன்னா ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ரவுட்டர் டு ரவுட்டர் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு சீரியல் DCE கேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். அது மாதிரி முக்கியமாக மெயினாக சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து சீரியல் கேபிள் வந்து ஒரு 2 தேவைப்படுது. அதனால வந்து
இங்கே வந்து WIC2 வந்து எடுத்து இங்கே ஆஃப் பண்ணிட்டு இந்த WIC இதை தூக்கி நான் இங்கே வந்து இப்போ இன்செர்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? CLIக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து நோ தான் கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு இது வந்து ப்ரிவிலேஜுக்குள்ளே போகணும். ஓகேவா? அப்போ எனேபிள் பண்ணிட்டோம்னா ப்ரிவிலேஜுக்குள்ளே போயிடும். இப்போ குளோபல் கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போவோம். போயாச்சு. இதை நான் எப்படி போட்டேன், அதாவது இந்த இந்த சிஸ்டத்துக்கு இந்த கான்ஃபிகரேஷன் போகணும், இந்த ஐபி தான் வச்சேன்றதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து அந்த இமேஜ் இருக்கும், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. கான்ஃபிகரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகணும். அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் என்னென்ன இருக்குது இன்டர்ஃபேஸ்ன்றதை பார்க்குறதுக்கு வந்து என்ன கமெண்ட் முன்னாடி வீடியோ பார்த்த மாதிரி பார்த்தவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கும். கான்ஃபிகரேஷனில் இருக்கிறதுனால டூ கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ரிவிலேஜில் இருந்தீங்கன்னா வெறும் SH கொடுத்து போகலாம். SH IP INT BR கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இன்டர்நெட்டு சீரியல் போட்டு 1 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாஸ்ட் இன்டர்நெட் போர்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா அந்த இமேஜில் இருக்கிற மாதிரி 10 டாட் சீரீஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ முதல்ல செலக்ட் பண்ணணும். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட்னு கொடுத்து F கொடுத்து டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்து இஃப்க்குள்ளே இருக்குது. அப்போ ஐபி அசைன் பண்ணணும். அட்ரஸ் கொடுத்து 10.32.0.1 இது சப்நெட் மாஸ்க் 255.254.0.0 கொடுக்கணும். ஓகேவா? சப்நெட் மாஸ்க்லாம் இன்னும் இதெல்லாம் வந்து இன்னும் அடுத்த வீடியோலாம் வரும். அப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கமாண்டை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து எப்பயும் போல் நம்ம வந்து ஃபாஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நோ ஷடன் கொடுக்கணும். நோ ஷடன் எதுக்காக கொடுக்குறோம்னா நோ ஷடன் கொடுத்தாதான் நம்மளோட இது வந்து ரவுட்டர் வந்து ரவுட்டர் டு ஸ்விட்ச் டு பிசி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதனால் ஓகே, இதோட இது வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் வந்து வைக்க போகிறேன். அப்போ இன்டர்ஃபேஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 அங்கே வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா 10.16.0.1 நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, இந்த ஐபிஎல்லாம் எப்படி வைக்கிறான்ட்டு. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ப்ராக்டிக்ஸ் பண்ணும் போது அந்த பிடிஎஃப்பை வந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பெனிலாம் இப்படி இருக்காது. அவங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் இந்த ஐபிஎல்லாம் ஒதுக்கிடுவாங்க. நம்ம தான் போய் அந்த ஐபிஎல்லாம் அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சாரி, இந்த சீரியல் போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐபி ஆட்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ நோ ஷடன் கொடுப்போம். எல்லாத்துக்குமே நோ ஷடன் கொடுக்கணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா டவுனில் இருக்குது. ஏன்னு சொன்னேன்னா சீரியல் போர்ட் வந்து ரெண்டு இதுவுமே ஜாயின்ட்ல இருந்து ரெண்டுக்குமே அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணால் மட்டும்தான் அப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது அப் ஆயிருச்சு. இப்போ இதுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் அப் ஆயிரும். இப்போ வந்து பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீஃப் கமெண்ட் கொடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸிட் பண்ணிடுறேன். SH IP INT BR கொடுத்தேன்னா 10. ஓகே, மேனுவலாக அப்பா இருக்குது. இது சீரியல் வந்து அப் டவுனில் தான் இருக்கு. ஏன்னா அங்கே அந்த ரவுட்டர்லையும் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும், கோவையிலையும். இப்போ அதே மாதிரி தான் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி கூட பண்ணிக்குவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது தான் இருக்கும். எனேபிள் கொடுக்குறேன். எப்பயுமே உள்ளே வந்தோடனே நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு ப்ரிவிலேஜ் மோடுக்கு போயிருங்க. ப்ரிவிலேஜ் போயிட்டு கான்ஃபிகர் டீ கொடுத்து டேப் கொடுத்து கான்ஃபிகருக்குள்ளே வந்தாச்சு. குளோபல் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே இப்போ இன்டர்ஃபேஸ் என்ன இருக்குது, SH IP INT BR. ஓகே, இந்த இது அசைன் ஆகலை, எல்லாமே டவுனில் தான் இருக்குது. இப்போ வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போகிறோம். இன்டர்ஃபேஸ் சீரியலுக்குள்ளே போகிறோம். சீரியல் 0/0 எதுக்காக ப்ரோ ஃபாஸ்ட் இன்டர்நெட்டில் போனீங்க இப்போ சீரியலுக்குள்ளே போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமை பாருங்கள். அந்த மாதிரி தான் நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஒரு அப்சர்வர் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியரை பொறுத்தவரை அவங்க நம்மளுக்கு ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்.
ஐபி at 10.16.0.255.240.0.0 கொடுத்து நோ ஷடன் கொடுக்கணும். கண்டிப்பா நோ ஷடன் கொடுக்கணும். அப்பதான் சீரியல் அப் ஆகும். நிறைய பேர் வந்து இதுதான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சீரியல் போர்ட் வந்து அப்பா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் ரெட்டாக தெரிஞ்சது இந்த மாதிரி ரெட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்து மாறி இருக்கும். அப்போ கம்யூனிகேட் ஆகும். இங்கேருந்து பிங் பண்ணால் கூட இங்கே பிங் ஆகும். இப்போதைக்கு இங்கே கம்யூனிகேட் இல்லை. ரவுட்டர்லேருந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணோம்னா பிங் ஆகும். வேணா ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ப்ரிவிலேஜ் மோடுக்குள்ள போயிட்டு அதோட ஐபி என்னது, அந்த ரவுட்டரோட ஐபி பிங் 10.32.0.1. சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து 0 இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியலில் இருக்கிறனால சப்போஸ் இருக்கலாம். நம்ம இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் கூட பண்ணி பார்ப்போம். இது எதனால வரல அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். இந்த கமாண்ட் எதுக்காக சீரியல் போர்ட்ல இருந்து இப்போ அந்த ரவுட்டரை வந்து பிங் பண்ணும் போது எதுக்காக பிங் ஆகலை, அதாவது இது ரவுட்டரில் வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் இதில் இது கொடுக்கல ஐபி. இதனால சீரியல் போர்ட்டில் வந்து ஒரு ஐபி கொடுத்தோம். அதுல இருந்து நம்ம போட்டு பார்த்தோம் எதனால பிங் ஆகலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சீரியல் போர்ட்டில் வந்து அந்த ஒன்று தான் கொடுத்துருந்தோம். இப்போ ஒருத்தர் செக் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் இதில் போவோம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/1 கொடுத்துட்டு ஐபி ஆட் பண்ணிட்டு அந்த சீரியல் என்னது, சரி 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 எப்பயுமே வந்து நம்ம சீரியல் போர்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கிளாக் ரேட்டுன்னு ஒன்று மென்ஷன் பண்ணணும் எப்பயுமே. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ சீரியலுக்குள்ளே வந்துட்டோம். ஐபி ஆட் கொடுத்துட்டு இதோட சீரியல் போட்டுருவோம் 10.8.0.1. ஒவ்வொரு ஐபியுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிளாஸ் லிஸ்ட்னால. 248.0.0 நோ எஸ்ஹெச். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருக்கோமா, அப்போ கிளாக் ரேட்டை மென்ஷன் பண்ணிடுவோம். கிளாக் ரேட் டிஃபால்ட்டாக இந்த நம்பர் கொடுக்குறோம். இப்போ நோ எஸ்ஹெச் கொடுத்துருவோம். இப்போ எக்ஸிட் டேப்பை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து 0 கொடுத்துட்டு அதே மாதிரி மேலே அந்த கீயை மட்டும் அமுக்குனீங்கன்னா பழைய இது நம்ம போட்டது தான் வரும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணாலே போதும். இங்கே வந்து கிளாக் ரேட் 9600 கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி இன்டர்ஃபேஸில் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிஇ. ஓகேவா? ஒன்லி அப்ளை இன்டர்ஃபேஸை மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ நோ ஷட் மட்டும் கொடுத்தாலே ஓகே தான், கம்யூனிகேட் ஆகிக்கிறோம். ஓகே, இதோடக்கு வந்து அசைன் பண்ணியாச்சு எல்லாமே. இப்போ ஜஸ்ட் வந்து நான் வந்து ஐபி வந்து அசைன் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணாதான் ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் ஆகும். இதுலேருந்தே தெரியும். நான் முன்னாடி சொன்ன ஒரு உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஆன்சர் வந்து இப்போ நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும் நம்புகிறேன். எனேபிள் பண்ணியாச்சு. கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தாச்சு. இன்டர்ஃபேஸ் இருக்கான்னு மாற்றம் 2 எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டிபிஆர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இவ்வளோ இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டில் கொடுக்க போகிறோம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் 0/0 ஐபி ஆட்
பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10.4.0.1 255.252.0.0 கொடுத்துறேன். நோ எஸ்கெச் பாசிட்டிவ் தெரிகிறதுக்கு நோ எஸ்கெச் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துட்டு இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0 கொடுத்துட்டு ஐபி ஆட் கொடுத்துட்டு சீரியலில் வந்து 10.8.0.2 255.248.0.0 கொடுத்துட்டு இது வந்து சீரியல்னா கூட நம்ம வந்து ஒரு தடவை கொடுத்து பார்த்துக்குருவோம். கிளாக் ரேட் 9600 கொடுத்து பார்த்தா இது வந்து அந்த டிடிஹெச் அந்த போட்டுக்கு ஒர்க் ஆகும். அப்புறம் நோ எஸ்கெச் மட்டும் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்திருக்கும், அப்புன்னு காமிச்சிருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ப்ரோட்டோகால் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்கே வந்து கோவை டு கம்யூனிகேட் ஆகலை, எதுனாலன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. எஸ்கெச் ஐபி ஐஎன்டி பிஆர் ஆனால் இங்கே அப்புன்னு தான் காமிக்குது. சப்போஸ் எதனால் காமிக்கலைன்னா நம்ம ப்ரோட்டோகால் அசைன் பண்ணிட்டு கூட நம்ம பார்ப்போம். இல்லாட்டி கேபிள் கூட எடுத்து மாற்றி விட்டுட்டு கூட பார்ப்போம். ஓகே, ஸ்ட்ரெயிட் த்ரோ கேபிள் தான் கொடுக்கணும். இது வந்து 0.1. ஓகே, நம்ம இதில் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் அந்த போர்ட் வந்து கொடுக்கல. ஓகேவா? அதனால வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் ஆகலை. நம்ம சீரியல் தானே கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ இங்கேருந்து இங்கே டேட்டா வந்து போகாது. இங்கே தான் நம்ம என்ன பிங் பண்ணாலும் அங்கே போகாது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இங்கேருந்து இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நடுவில் இங்கே வந்து போகாது. இப்போ ப்ரோட்டோகால் செட் பண்ணுவோம். எனேபிள் எஸ்கெச் ஐபி ஐஎன்டி பிஆர். ஓகே, இப்போ கான்ஃபிகர் டெர்மினல் உள்ள போயிட்டு இதுக்கு வந்து ப்ரோட்டோகால் வந்து ரிப்போட ப்ரோட்டோகால். அப்போ ரிப்போட ப்ரோட்டோகால் வந்து எப்பயும் போல ரவுட்டர் ரிப் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அது ரிப்புக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வெர்ஷன் கொடுக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரவுட்டர் ரிப்பு வெர்ஷன் 2 கொடுப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. வந்து ரிப்புன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணணும். வெர்ஷன் 2. ஓகே, வெர்ஷன் 2க்குள்ளே வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நெட்வொர்க்கை அசைன் பண்ணணும். நெட்வொர்க் எந்த நெட்வொர்க்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நெய்பரை பற்றியோட இதைத்தான் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து என்னென்ன இருக்குது, 10.16.0.0 நெட்வொர்க்குனால 0.0 கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் யார் நெய்பர் இருக்கா, 10.32.0.0. ஓகே, இதோட ப்ரோட்டோகால் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதோட ப்ரோட்டோகால் கொடுப்போம். கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தாச்சு. இப்போ என்ன முதல் சொன்ன மாதிரி தான் ரவுட்டர் ரிப் போயிட்டு வெர்ஷன் 2. இப்போ நெட்வொர்க் என்னென்ன நெட்வொர்க் இருக்குன்ட்டு பாருங்க. 10.16 நெட்வொர்க்கும் 10.8 நெட்வொர்க்கும் இருக்கு. 10.16.00 நெட்வொர்க்கும் 10.8.00 நெட்வொர்க்கு இருக்கு. ஓகே, இதுக்கு அசைன் பண்ணியாச்சு. இப்போ இதில் அதே மாதிரி தான் ரவுட்டர் ரிப் வெர்ஷன் 2. அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க் இதுக்கு என்ன நெட்வொர்க் இருக்குது பக்கத்தில் நெய்பர் 10.4 10.8.2 அது மாதிரி 2 கொடுக்க தேவையில்லை. 10.4.0.0
அதே மாதிரி இங்கே 8. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போ வந்து ரவுட்டருக்கு வந்து என்ன ஐபி அசைன் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ ஐபி ஐஎன்டிபிஆர் இந்த ஐபி தான் அசைன் பண்ணியிருக்கோம். இதை ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ சிஸ்டத்துக்குள்ளே வரேன், டெஸ்க்டாப்புக்குள்ளே போகிறேன். இதோட ஐபி இதோட இது வந்து டிஃபால்ட் கேட்வே என்னது, நம்ம ரவுட்டரில் கொடுத்துருக்கிறது தான் 1. இந்த 1ன்னு கடைசி முடிஞ்சாலே அதை வந்து கேட்வேன்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே அதான் வச்சுருப்பாங்க. ஒரு சில செக்யூரிட்டி பர்பஸுக்கு மாற்றி வச்சுருப்பாங்க. 10.32.0.2 ஓகேவா? சப்நெட் மாஸ்க் வந்து கீழே வந்துடும். ஓகே, இதுக்கு வந்து நம்ம வைக்கல, அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு என்ன வச்சுருக்கோம், இங்கே சைடில் இப்படி வச்சாலே அது வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.4. கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு தான் செக் பண்ணி எஸ்ஹெச் ஐபி ஐஎன்டிபிஆர் கொடுத்தா 10.42 10.4.0.1 ஓகேவா? இப்போ கீழே சிஸ்டத்தில் கொடுக்குறோம். டெஸ்க்டாப்பில் போயிட்டு கேட்வே முதல் கொடுத்துருவோம் காப்பி பண்ணதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதே பண்ணணும். 10.4.0.2 சப்நெட் மாஸ்க் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து பிங் பண்ணி பார்ப்போம். பிங் ஆகுதான். பிங் ஆனாலே முக்கால்வாசி வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். அதோட ஐபியோட இது வந்து அது 10.32.0.2 அந்த சிஸ்டத்துக்கு பிங் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் டைம் அவுட் டிலே ரிப்ளை. ஓகே, எதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு பாக்கெட் வந்து லெஸ்ஸாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 100% வந்து எல்லா பாக்கெட்டுமே வந்து போய் சேர்ந்துருச்சு. ஓகேவா? 0 லாஸ்ன்னு காமிச்சிருச்சு. அவ்வளோதான். இது வந்து இந்த புரோட்டோகால் மெயினாக வந்து சின்ன கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 15 ரவுட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி இடத்துல. ஓகேங்களா? கம்பேரிசன் ஓஎஸ்பிஎஃபோட கம்பேரிசன் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.